அஞ்சி வாழ்தல் என்பது பயப்படுறது, நடுங்கிறது அப்படின்னு. அதில் வந்து 3 விதமான பயங்களை பைபிளின் சுட்டி காட்டுகிறது. ஒன்று வந்து அப்படி அடிமைத்தன பயம், அடிச்சிருவாங்களோ உதச்சிருவாங்களோ செத்துருவோ என்கின்ற ஒரு பயம், அடிமைத்தன பயம். அது வந்து ஹெல்ப்லெஸ் ஃபியர், ஒப்ரசிவ் ஃபியர். நம்மளை ஆள்கிற அடிமைப்படுத்த ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு நம்ம செத்து போவோம் என்று நினைக்கிற ஒரு இயலாமை கூடிய ஒரு பயம். இரண்டாவது வந்து ரெவரன்ஷியல் ஃபியர். ஃபாதர் வராரு, டேவிட் ஃபாதர் வராரு, டக்குன்னு எந்திரிப்போம் பெரியவங்க இல்லைங்களா, டேரக்டர் வர நம்ம எந்திரிக்க. ரெவரன்ஷியல் ஃபியர், அவர் நம்மளை அடிப்பார், உதப்பார், எல்லாம் சாப்பாட்டுக்கு வரன்னு சொல்லுவார், அதுக்கு பயப்படுறோம் இல்லை, அவருடைய மரியாதை கலந்த ஒரு பயம். ரெண்டாவது பயம். மூன்றாவது பயம் வந்து ரொம்ப அழகான அந்த பயம் வந்து ஞானத்தினான பயம். கடவுளுக்கு அஞ்சது ஞானத்தின் துவக்கம். நான் அஞ்சனா அப்படின்னா கடவுளுக்கு அஞ்சனாக்க அதன் வழியை ஆசையை பெற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தமாகும். அது வந்து தப்பு பண்ணக்கூடாது, நேரிய வழி நடக்கணும், நல்லது நினைக்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும் என்கின்ற மீட்பின் ஒரு அச்சம், மீட்பை பற்றிய அச்சம். அதுதான் ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்குது. நம்ம கரெக்டாக உள்வாங்கணும். நிறைய சமயத்தில் குழப்பிக்கிறோம். அச்சம் என்பது சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய உளவியல் கருத்துக்களில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற வருது. இந்த பயத்தை தூக்கி போட்டோம்னா நிறைய பதவிகளும் புகழும் தானாக வந்து சேரும். நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாமல், நம்மை நம்பிக்கையின் பாதை நடத்தி செல்லாமல் இருக்க தடுக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர் வினை சக்தி அச்சம். பைபிள் அழகாக சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிறவன். நான் கிளாஸில் பைபிளில் சொல்லுவேன், சாமி முன்னாடி நீ பணிஞ்சு நடந்தேன்னா என் முன்னாடி நிமிந்து நிற்கலாம், சாமி முன்னாடி நீ நிமிந்து நின்னா எல்லாரும் முன்னாடி பணிஞ்சு தான் நடந்து ஆகணும். அதாவது இஃப் யூ ஆர் bowing before God, you need not bow before anybody. If you are not bowing before God, ஆணவத்தோடு அறிவின் செருக்கோடு நடந்தீங்கன்னா எல்லாத்துடைய கைகட்டி தான் நின்று ஆகணும். ஏன்னா நீ காரியவாதி, சந்தர்ப்பவாதி, கடவுளின் பக்திவாதி அல்ல. அதாவது இந்த இடத்துல கடவுளுக்கு அஞ்சி, அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தையில் அடைகிற அர்த்தமும் மிக அதிகம். எப்ரேம் மொழியில் அஞ்சாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அஞ்சாதுன்றோம். எப்ரேம் அஞ்சாதேன்றது தமிழில் ஒரு வார்த்தை. அஞ்சு அஞ்சாதே, அதானே அல் தீரா அப்படின்றாங்க. அல்னா நாட், தீரா என்றால் பயப்படாத. அல் தீரா, ஃபியர் நாட். பைபிளில் எனக்கு தெரில, உண்மையான தெரில, 365 தடவைக்கு மேலே அது வார்த்தை வருது. அல் தீரா, இட்ஸ் அ ஃபார்முலா, இட்ஸ் அ ஃபார்முலா, டிவைன் ஃபார்முலா, டிவைன் இம்பரேட்டிவ் ஃபார்முலா. கண்ணே பயந்துக்காத கண்ணே, அல்ல பயப்படாத, அதான் சாமியோட கட்டளை. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அதான் யோசுவாக்கு, மோசேக்கு மற்றும் எல்லா இறைவாக்களுக்கும் சொன்ன வார்த்தை தான் அஞ்சாதே. அல் தீரான்றது தான் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அது வந்து இட்ஸ் டிவைன் இம்பரேட்டிவ், இட்ஸ் நாட் டிவைன் கன்சோலேஷன், இட்ஸ் இம்பரேட்டிவ். கடவுள் ஆணையிடுறார், பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். அந்த ஆணை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பயப்படவே மாட்டோம். 365 தடவைக்கு மேலே அந்த வார்த்தை வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புரொட்டஸ்டன்ட் ஆசிரியர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து சொல்கிறார். 365 தடவைனாக்க ஒவ்வொரு நாளும் சொல்கிறார் பயப்படாத அப்படிங்கிறார். அப்படியே கடலில் போகிறாங்க, அலை ஆறு தள்ளுது, வீசி அடிக்குது, புயல் காற்று, சூறை காற்று, தண்ணி உள்ளே ரம்புது. அப்படியே ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமோ உமக்கு அக்கறை இல்லையா அப்படின்னாங்க. அவர் சாமி வந்து இறையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எல்லாம் அடங்குது, ஏன் பயப்படுறீங்கன்னு தான் கேட்டார். நான் உங்களோட இருக்கிறேனே, ஏன் பயப்படுறீங்க? யோவானது நட்சத்திர ஆண்டவர் சொல்கிறாரு, அஞ்சாதீர்கள், உலகத்தில் நான் ஜெயித்து விட்டேன். உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, வேதனை உண்டு, வருத்தம் உண்டு, பயப்படாதீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், என்ன மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்க. அதான் சாமியுடைய வாக்குறுதி.